என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய தினமானது ராம நவமி தினம். ஸ்ரீராமரினுடைய நவமி தினமான நாளைய தினம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்ததொரு அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கப் போகின்றது. என் பிள்ளையே, தமிழ் பஞ்சாங்கத்தை பார்க்கும் பொழுது பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகின்றது. என் குழந்தையே, ராம நவமி கொண்டாடுவதற்கான முக்கிய நேரம் என்னவென்பதனையும், என்னதொரு பானத்தை படைக்க வேண்டும், என்னதொரு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பதை அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற மிகவும் முக்கியமான விசேஷங்களுள் ஒன்றுதான் ஸ்ரீராம நவமி. மகாவிஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களில் 7ஆவதாக ஸ்ரீராமராக அவதரித்தார். ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுகின்றது. வசந்த நவராத்திரி என்று வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் நவராத்திரியினுடைய இறுதி நாளாக ஸ்ரீராம நவமி வருகின்றது. தமிழ் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பங்குனி அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகின்றது. என் பிள்ளையே, இந்த ஆண்டு ராம நவமி என்ன தேதியில் கொண்டாடப்படுகின்றது என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா என் தங்கமே? அதுபோல நாளைய தினம் நீ நவமியை கொண்டாட வேண்டிய நேரம் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். அதாவது நவமி திதியானது இன்று, அதாவது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி மாலை 5:46 தொடங்கி நாளை மாலை 6:59 வரை இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உதய திதியின் அடிப்படையில் ராமநவமி விழா ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்பட போகின்றது. என் பிள்ளையே, ராமநவமி அன்று ஸ்ரீராமரை வழிபடுவதற்கு உகந்த நேரமானது காலை 10:30 மணி முதல் மதியம் 11:30 மணி வரை ஆகும். காலையில் 7:30 முதல் 9 மணி வரை யமகண்ட நேரம் இருப்பதனால் ராமநவமி பூஜை செய்பவர்கள் 7:30 மணிக்கு முன்பாக அதை நிறைவேற்றலாம், அல்லது 9 மணிக்கு மேல் அதனை துவங்கலாம். என் பிள்ளையே, ராமநவமி அன்று என்ன செய்ய வேண்டும்? ராமநவமி பண்டிகையில் நாம் என்னவெல்லாம் நெய்வேத்தியங்கள் படைக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணன் மற்றும் அனுமன் படங்களுக்கு சந்தனம், தூபம், மலர்கள், மாலை போன்றவற்றை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இனிப்புகள், பழங்கள், துளசி இலை மற்றும் தாமரை பூக்களை பூஜை அறையில் வைக்க வேண்டும். ராமநவமி அன்று பெரும்பாலான இல்லங்களில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பானத்தை அவருக்கு படைக்க வேண்டும். என் பிள்ளையே, நீர்மோர், பானகம் மற்றும் ஊற வைத்த பாசிப்பருப்பு ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். ராமர் எளிமை விரும்பி அவர் எளிமையான பொருட்களின் மீதுதான் அதிகமாக ஆசை கொள்வார். அதனால் மிகவும் எளிமையான நீர்மோரை அவருக்கு நீ பிரசாதமாக வைத்தாலே போதும். காலையில் பூஜை செய்து இந்த உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஸ்ரீராம நவமிக்கு செய்யப்படும் உணவுகளை பார்க்கும் பொழுது கோடை காலத்தில் குளிர்ச்சியூட்டும் தன்மையை உடலுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, திருமண தடை நீங்கவும், பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேரவும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கவும், குழந்தை வரம் கிடைக்க மற்றும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஸ்ரீராமநவமி என்கின்ற விரதம் அனுஷ்டிப்பது மிகவும் சிறந்ததாகும். என் பிள்ளையே, ஸ்ரீராம நவமி அன்று அவரவர் வசதி மற்றும் நேரத்திற்கு ஏற்ப 108 முறை அல்லது 1008 முறை ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெய்ராம் ஸ்ரீராம் என்றோ அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்றோ என் பிள்ளையே
ஸ்ரீராம ஸ்ரீராம என்றோ நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் தங்கமே, ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்தாலே ஆஞ்சநேயரினுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, ராமரின் மீது அத்தனை அன்பு வைத்திருந்தவர் ஆஞ்சநேயர் அல்லவா? ராமரை யாரெல்லாம் அதிகமாக துதிக்கின்றார்களோ, ராமரை யாரெல்லாம் அதிகமாக வணங்குகின்றார்களோ, யாரெல்லாம் ராமநாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களை அனுமன் உடனடியாக தேடி சென்று விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இன்று உன் வாழ்க்கையில் நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயத்தை நாளை நீ சரியாக செய்து ராமரினுடைய அனுக்கிரகத்தையும் அனுமனினுடைய அனுக்கிரகத்தையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல உன் வராகி அம்மா சொன்ன நீர் மோரை நீ அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து விட்டால் போதும். நிச்சயமாக என் குழந்தை அவரினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை அடைவதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டால் அதை வேண்டாம் என்று விட்டு விடுவோமா? என் குழந்தையே, வீட்டில் ராமருக்கு பூஜைகளை செய்யும் பொழுது ராமர் பட்டாபிஷேகம் செய்த படங்கள் இருக்குமாயின் அதை வைத்து செல்லலாம். இல்லை என்றால் ராமரினுடைய புகைப்படம் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து செய்யலாம். ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தை ராமநவமியாக கொண்டாடுகின்ற என் பிள்ளை, அன்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வசந்த காலத்தினுடைய துவக்கமாகவும் தமிழ் புத்தாண்டின் முதல் பண்டிகையாகவும் வருவது அல்லவா நம் ராமநவமி. என் தங்கமே, வசந்த நவராத்திரி நிறைவு பெறுகின்ற நாள். என் குழந்தையே, மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய ராம அவதாரம் நிச்சயமாக கிருஷ்ண அவதாரத்தின் தினங்கள் மட்டும்தான் மிக பெரிய விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அதில் இன்று ராமரினுடைய அவதாரம் அல்லவா? ராமபிரானினுடைய நல்ல குணங்களை அனைவரும் பெற வேண்டும், ராமபிரானினுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் ராமனின் பெருமைகளை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தான் ஆண்டுதோறும் ராம நவமி விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு ராமர் அவதரித்த அயோத்தி நகரில் ராம நவமி விழா பெரும் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கின்றது. என் குழந்தையே, ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினம். ஸ்ரீராமர் 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தேதா யுகத்தில் அவதரித்ததாக புராணம் சொல்லப்படுகின்றது. இராமாயண மகா காவியத்தின் நாயகனாகவும் ஸ்ரீராமர் தான் போற்றப்படுகின்றார். 3 வேதங்களை சொன்ன பலனை தரக்கூடியது ஸ்ரீராமநாமம் என்பதனாலும், பாவங்களை போக்கக்கூடியது என்பதனாலும் ராமநாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி புதன்கிழமை வருகின்றது. என் பிள்ளையே, இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரப்போகின்றது. என் தங்கமே, ஸ்ரீராமரினுடைய பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ராமருக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம் இவையெல்லாம் நீ நிச்சயமாக படைக்கலாம். எதுவுமே முடியாதவர்கள், அம்மா என்னால் இதுவெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்பவர்கள் 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்க வேண்டும். அப்படி படைக்கும் பொழுது ராம் ராம் என்று ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, நாளைய தினம் முழுமையும் நீ ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பது மிகவும் நல்லது. அருகில் இருக்கின்ற ராமர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்பொழுது மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை ராமருக்கு வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுத்து அங்கு வருகின்ற மக்களினுடைய தாகத்தை தணிக்கலாம். குடை, விசிறி போன்றவற்றை வாங்கி தானமாக கொடுக்கலாம். ராமநவமி அன்று பூஜை செய்யும் பொழுதும் சரி, தானம் கொடுக்கும் பொழுதும் சரி, ராமநாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும்.
ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே உங்களின் கோரிக்கைகள் எதுவோ அதை ராமரின் முன்னால் வைத்து விட வேண்டும். பல நாட்கள் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எல்லாம் ராமரிடத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.